சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்பா சுவாமியே மகிமை பாகம் 38. பார்த்தீங்கன்னா ஐயப்பா சுவாமி மகிமையை ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயப்பா வந்துட்டார். நான் என்னுடைய குலதெய்வமாக, என்னுடைய இஷ்ட தெய்வமாக, எனக்கு மாதா பிதாவாக, குரு தெய்வமாக, குலதெய்வமாக, இஷ்ட தெய்வமாக, அனைத்து சர்வசக்தி ஐயப்பா வந்து உட்காந்துட்டாருங்க. அடுத்தது முருகப்பெருமான் எப்படி உள்ள வருகிறார் பாருங்க. அவருன்னா சாதாரண கடவுளா, லேஸ்பட்ட கடவுளா முருகப்பெருமான்? மனித சக்திக்கு எட்டாத தத்துவ உருவமே வெற்றி வடிவேலா சபரிமலை ஐயப்பா. பாருங்க, ஒருத்தவன் முக்தி அடைய வேண்டுமென்றால், அவன் ஞானியாக வேண்டுமென்றால், குரு என்ற ஸ்தானத்தை அடைய வேண்டுமென்றால் யாரும் ஃபர்ஸ்ட் முருகருடைய ஆசி கிடைக்க வேண்டும். அப்படி முருகருடைய ஆசியை பரிபூரணமாக பெற்றவன் நான். முருகருடைய ஆசியை பரிபூரணமாக பெற்றவன் நான். சொல்லுவாங்க, மனித சக்திக்கு எட்டாத தத்துவ உருவமே சரணமையப்பா. அவன் சக்தி, அவனுக்கு நான் பிள்ளையாக பிறந்ததற்கு என்ன பலனோ, அந்த முருகப்பெருமான் அவனுடைய கருவறையில் நான் என்ன புண்ணியம் செய்தேனோ, பகவான் முருகப்பெருமான் ஐயப்பனை என்னைக்கு சபரிமலைக்கு கும்பிட்ட நாள் முதலாகவும் பழனிக்கு போகாத நாளே கிடையாது. என்னாண்ட தம்பியை பார்த்துட்டு அண்ணனை பார்க்க வீட்டுக்கு வரவே மாட்டேன். வேறு எந்த கோயிலுக்கு போகாம கூட வந்துடுவேன். ஆனால் எத்தனை வருஷம் மலைக்கு போய்க்கிறேனோ, 30 வருஷம் பழனிக்கு போய் வந்திருக்கேன். பழனிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்ததில்லை. பாருங்க, முருகன் அருள் இல்லாமல் மலைக்கு ஏற முடியாது, செல்ல முடியாது. முருகன் அருள் பாருங்க. தன் தம்பியோட பக்தனை முருகன் எப்படி நேசிக்கிறான் பாருங்க. அவரு என்னைக்குமே ஒரு கடவுளை நேசிக்க தான் தன் குடும்பத்தையே உள்ள இட்டாராங்க. ஐயப்பன அன்பில் காட்டுன்றால தன்னுடைய அண்ணனை உள்ள வைக்கிறார் பாருங்க. வெற்றி வடிவேலனை பாருங்க, வெற்றி வடிவேலனை எப்படி கும்பிட வைக்கிறார் பாருங்க. அப்பொழுது முருகன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே நிகழ்த்துறார். பார்த்தீங்கன்னா, நான் போகிற வழியில் ஒரு இடத்துல விநாயகர் கோயிலில் வந்து முருகர் சிலை இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த முருகரோட கை உடஞ்சி போய் மயிலோட தலை உடஞ்சி போய் வச்சுட்டாங்க. நான் அந்த சைடாக வரேன், சைக்கிளில் பார்க்குறேன். நான் முருகர் அழகாக்குறாரு. எனக்கு முருகர் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னோட அழகாக்குறது, கை உடஞ்சி போச்சு, மயிலோட தலை உடஞ்சி போச்சு. இது எப்படி நம்ம வச்சு கும்பிட முடியாது, வீட்டில் எத்தர முடியாது. என்னடான்ட்டு நான் சைக்கிளில் போகிறதும் பார்க்கறதும் இப்படியே இருந்தேன். ஆனால் முருகன் கனவுல வந்துட்டாருங்க. நான் எப்பா முருகன் கனவுல வந்துட்டார். டேய், என்னை பார்க்குற போற, என்னை ஏன்டா எடுத்துட்டு போய் உன்னை நீ கும்பிட மாட்டேன்ற, என்னை எடுத்துட்டு போடாரு முருகன் சொல்றாரு. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகனை அங்கேருந்து அந்த இடத்துல இருந்து நான் தூக்குறேன். அங்கேருந்து பகவானுக்கு வீட்டில் வச்சோடனே என் வீட்டில் எல்லாம் கத்துறாங்க. ஏய், கை உடஞ்சி போச்சு, மயில் தலை உடஞ்சி போச்சு, என்னடா வச்சு கும்பிடக்கூடாதான் பிடிச்சி திட்டினாங்க. நான் பார்த்துக்கொள்கிறேன், என் அப்பா சொல்லிட்டான், முருகப்பெருமான் சொல்லிட்டான். அதுக்கு மறுபேச்சு கிடையாது. சிமெண்ட்டை வாங்கி முருகருக்கு கையை செட் பண்ணேன், மயிலுக்கு தலையை செட் பண்ணேன், பெயிண்ட் அடிச்சேன். சும்மா கம்பி இருக்கமா ஐயப்பன் பூஜையில் உட்கார வச்சுங்க, உட்காந்து வாசம் செய்கிறாருங்க. என்ன ஒரு பிரகாசமா முருகர் அப்படியே இருக்கா தெரியுமாங்க. பாருங்க, நான் முருகர் பக்தனே இல்லை. ஆனால் முருகர் என் கனவுல வந்து இந்த இடத்துல சிலையை எடுத்துட்டு போடான்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் செய்து முக்தியை கொடுக்கிறார், சித்தியை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். ஞான சக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி, மூன்று சக்தியும் கொடுக்கின்றார் முருகப்பெருமான் பகவான். அதாவது மனுஷன் கடவுளால் தான் மனுஷன் படைக்கப்படுறான். ஆனா மனிதன் கடவுளாக, சக்தியாக அவனை கடவுள் உருவாக்குன்றால் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்குதான் ஒரு வயசான அம்மா அந்த சபரீஸ்வரன் என்று சபரிமலை பேர்பட்டு, சபரிமலை பக்தனாக தான் சபரிமலை போயிடுது. அந்த மாதிரி ஒரு தாயம்மா சொல்றாங்க, என்ன பார்த்து, அப்பா மனிதன் தான் கடவுளுக்கு உயிர் கொடுப்பான், நீ கடவுளுக்கே உயிர் கொடுத்து பிரகாசமா உட்கார வச்சிருக்கியாப்பா. அப்ப எந்த அளவுக்கு உங்ககிட்ட கடவுள் ஐக்கியமாக்கிறான் பார்ப்போம், என் ஆசீர்வாதம் செய்யறாங்க. அப்ப இறைவன் அந்த முருகப்பெருமான் ஐயப்பன் ஆசீர்வாதம் செய்யறாங்க பாருங்க. மனித சக்திக்கு எட்டாத தத்துவ உருவமே சரணம் ஐயப்பா.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை முருகா, கந்தனுண்டு பயமும் இல்லை முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை முருகா, என் கந்தனுண்டு பயமும் இல்லை முருகா. ஆறுமுகம் அனுதினமும் அருளிடமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அனுதினமும் அருளிடமும் ஏறுமுகம், வெற்றி வடிவேலன் இருக்க பயமில்லை முருகா. பாருங்க, முருகன் எங்கிருந்து எங்க ஐக்கியமாக்கிறார் பாருங்க. துளசி மாலை மட்டும் கழுத்துல இது வரைக்கும் போட்டு இருந்த ருத்ராட்ச மாலையும் போட வைத்து விட்டான் என் ஐயப்பன், என் முருகப்பெருமான். பாருங்க, சித்தி இல்லாம புத்தி இல்லை, புத்தி இல்லாம ஞானமும் இல்லை. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாவரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரேத்யம் நமோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா போற்றி. குருவே சரணம், குருவே சரணம், என் ஐயப்பனே சரணம், என் ஐயப்பனே சரணம், மாதா பிதா குரு தெய்வங்களே சரணம் ஐயப்பா.